Hi நேயர்களே, welcome to Madan Movie Matinee and wish you all a very happy Independence Day. சுதந்திர தின வாழ்த்துக்கள். நம்ம பல பண்டிகைகள் கொண்டாடிக்கிட்டு வரோம். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை வந்து சுதந்திர நாள் தான். அது மட்டும் இல்லை, பை ரேர் கோஇன்சிடென்ஸ் நான் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்த படம் வந்து சம்வேர் ஒரு ஜென்டிலான ஒரு கனெக்ஷன் டு சுதந்திர தினத்துக்கும் ஒரு தனி மனிதனுக்கும். இது எப்படி சும்மா செயற்கையாக நான் சொல்கிறேன்னா அப்படின்றது இல்லை. நான் பார்த்த படம் வந்து ஜோக்கர். அதாவது ஜோக்கர்ன்ற படம் வந்து தலைப்பை வச்சுக்கிட்டு அதுக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இதை வந்து இப்போ வந்து சுதந்திர தினத்தை வந்து ஒருத்தர் ரொம்ப அதிகமாக தனிப்பட்ட ஒரு ஆள் ஒருத்தர் கொண்டாடுறார். தெருவில் வந்து வந்தே மாதரம் அப்படின்னு எங்கள் நாடு சுதந்திரம் அடைந்த பாரதியாருடைய பாட்டெல்லாம் பாடுறாருன்னா நம்ம அவரை கொஞ்சம் ஜோக்கர்னு தான் நினைப்போம் இல்லைங்களா? எவ்வளோ வருத்தமான விஷயம். அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் இந்த படத்தில் வந்து ஒரு தனி நபர் அவர் சுதந்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரார். அவர் வந்து ரொம்ப அப்பாவியாக அந்த சுதந்திரம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்ன்றதுனால தன்னைத்தானே ஒரு மன்னர் அப்படின்னு பாவித்து கொள்கிற இது வந்து ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அல்ல. அவர் வந்து ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். அவரை பற்றிய படம் தான் ஜோக்கர். ஸோ இது ஒரு கோஇன்சிடென்ஸாக அமைஞ்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. லெட் அஸ் கோ இன்டு த மூவி. அந்த படத்தினுடைய இயக்குனர், அந்த படத்தில் வந்து ராஜமுருகன் தான் இயக்குனர். அந்த படத்தில் வந்து குரு சோமசுந்தரம் அப்படின்ற கூத்துப்பட்டறையிலலாம் நடித்து விட்டு வந்த ஒரு நடிகர். சின்ன சின்ன ரோல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. முதல் முறையாக ஒரு பெரிய ரோலை பிரமாதப்படுத்தியிருக்காரு. அவரோட நடிப்பை வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் a very very different movie, but let us talk to the director and the hero. Please join with us. ஜோக்கர் படத்தினுடைய இயக்குனர் ராஜீவ் முருகன் புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. கூடவே நம்மளுக்கு ஒரு போனஸ், அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த குரு சோமசுந்தரம். நல்ல கூத்துப்பட்டறையிலலாம் அனுபவம் வந்து இன்றைக்கி ஒரு சினிமா ஒன்று வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு சினிமாவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லணும். பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவரும் நம்ம புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. ஸோ லெட் அஸ் வெல்கம் தம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். சொல்லுங்கள், இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். இந்த படத்தினுடைய இது எப்படி நீங்கள் டிசைட் பண்ணி இப்போ இருக்கிற கமர்ஷியல் சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாட்டில் எது மாதிரியா படம்னு வரும்பொழுது உங்கள் முதல் படம், ரெண்டாவது படம் குக்கு ஒன்று பண்ணீங்க. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். பிகாஸ் ரெண்டாவது வந்து இன்னும் டேஞ்சர் முதல் படத்தை விட. ஏன்னா நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கு என்ன கைண்ட் ஆஃப் படம் பண்ணணுன்றது ரொம்ப யோசனை பண்ண வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும்பொழுது இந்த படம் நீங்கள் கொடுத்தது வந்து உங்கள் துணிச்சலை காட்டுறது, உங்கள் கன்விக்ஷன். எப்படிப்பட்ட படங்கள் எடுக்கணுன்றதில் நீங்கள் ஒரு முடிவாக இருக்கீங்கல்ல, அந்த இதை நான் நிச்சயமாக பாராட்டுறேன். அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் ஐடியா எப்படி டெவலப் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த படத்தை பற்றி, இந்த ஹீரோ பற்றிலாம் பேசணும் அப்படின்னு. எஸ்பெஷலி அவர் ஒரு பெரிய இந்த படத்துக்கு உங்களுக்கு ஒரு கேரக்டரை உருவாக்கி தந்திருக்காரு. ஹாப்பி திங்கு. சொல்லுங்கள், வாட் இஸ் ஹவு இட் ஆல் ஹேப்பன்ட் அப்படின்னு. ஜோக்கர் படம் எடுக்கிறதுக்கான ஒரு அடிப்படை தாட்டு வந்து குக்கு வந்து நீங்கள் விஷுவலி சேலஞ்சஸ் வச்சு பண்ண ஒரு படம். அதுவும் வந்து பத்திரிகையில் நான் இருந்தப்போ பார்த்த ஒரு அனுபவங்களை எடுத்து பண்ணது தான். இந்த படமும் நான் பார்த்த மனிதர்கள், நான் பார்த்த ட்ரூ ஈவெண்ட்ஸ், நம்ம போன பயணங்களில் கிடைச்ச விஷயங்களை வச்சு தான் இந்த படம் பண்ணது சார். அடிப்படையில் ஜோக்கர் படம் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சினிமாவுக்குள்ளே அரசியல் பேசுவதற்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே உருவாகணுங்கிறது தான் என்னுடைய அடிப்படையாக நான் நினைக்கிறேன். நான் ஈரான் சினிமா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அந்த படங்களை தொடர்ந்து பார்க்கும்போது எல்லா படங்கள்லையுமே அந்த மண்ணுக்கான அரசியல் இருக்குது. அது குழந்தைகளை பற்றின படமாக கூட இருக்கலாம் நீங்கள், ஆனால் அந்த படத்துக்குள்ளே வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கலான ஒரு பார்வை வந்து ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்பாஸ் கஸ்தமியில் தொடங்கி இப்போது மஜித்யாக இருக்கட்டும், இப்போது ஜாஃபர் அவருடைய படமாக இருக்கட்டும், ஜாஃபர் பனாக்கியோட படமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து அந்த மண் வந்து இருக்குது. பட் நம்ம படங்களில் அசலாக நமக்கான அரசியலையும் நமக்கான விஷயத்தையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையான ஒரு விஷயம் இருந்தது. இன்னொன்று, அடிப்படையில் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாகவும் இருந்ததுனால பத்திரிகையில் நமக்கான ஒரு சுதந்திரம் இருக்குது இல்லையா பொலிட்டிக்கலாக. இப்போது உங்களுடைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்து தான் எனக்கு பெரிய இன்ஸ்பயர் இருந்தது நான் விகடனுக்குள்ளே வரும்போது. ஸோ அதை வந்து சினிமாவாக மாற்றக்கூடிய சுதந்திரம் இங்கே ரொம்ப கம்மியாக
இருக்குது. நம்ம எழுத்தோ ஒரு கார்ட்டூனோ செய்யக்கூடியதை ஏன் ஒரு சினிமாலையும் செய்யணும்? அதுதானே ஜனநாயகம். ஜனநாயகம்ங்கிறது மீடியம், எல்லா மீடியம்லையும் அது இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த டெமோக்ரஸியோட ஒரு டோரை வந்து கரெக்டாக இன்னும் பயன்படுத்திக்கணும். ஆல்ரெடி நிறையா பண்ணியிருக்காங்க தமிழில், அரசியல் படங்கள் இருக்குது. பொதுவாக கேரிகேச்சர்ஸாக தான் இருக்காங்க. அரசியல்வாதின்றவரை ஒரு கார்ட்டூன் மாதிரி தான் காட்டுறாங்களே தவிர அதை டீப்பாக போகிறது இல்லை. அதில் நீங்கள் நிறைய பண்ணிருக்காங்கன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் ஒரு மரியாதைக்காக சொல்கிறீங்க, பாவம் அட்டெம்ப்ட் எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லுங்கள். இல்லை, அந்த அரசியல் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி டக்குன்னு அதை வந்துட்டு ஒரு அரசியல்வாதியோட கனெக்ட் பண்ணிக்கிறது, ஒரு கரை வெட்டியை காட்டுறது, ஒரு பதவி சார்ந்து இருக்கிறது, அல்லது ஒரு எலெக்ஷன் சம்மந்தப்பட்டு இப்படியா நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணி பழக்கப்பட்டோம். கரெக்ட். ஸோ அதுலேருந்து நம்ம ஜனங்களுக்கான ஒரு பொலிட்டிக்கலை வந்துட்டு திரையிலையும் பேசணும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய ஒரு பர்சனல் ஃபீல் தான் இந்த படமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் மற்ற சினிமாலலாம் வர அரசியல்வாதிகளே இதில் இல்லையே, இருந்தாலும் அரசியல் முழுக்க இருக்குது. இந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். இது வந்து கேரக்டர் வந்து ஜோக்கர்னு பேர் வச்சுருக்கீங்க. இது வந்து ரொம்ப புத்திசாலியை கூட ஜோக்கர்னு சொல்லலாம். பீர்பால் கூட ஜோக்கர் தான் இல்லையா? தெனாலிராமன் கூட ஜோக்கர் தான். அதனால் ஜோக்கர் அப்படின்றது ரொம்ப சிந்தனை உள்ள ஒருத்தர் ஜோக்கராக இருக்க முடியும். அவர் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்க்ரூ லூஸுன்னு சொல்ல முடியாது. அதனால் அது இன்னொன்று நம்ம சொல்கிறோம், நான் உனக்கு ஜோக்காக இருக்கா அப்படின்றோம், இதெல்லாம் ஜோக்கு நினச்சியா நீ அப்படின்றோம். அது மாதிரி ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அட் தி சேம் டைம் அவர் வந்து மென்டலி அஃபெக்டடான்றதும் தெரியல. ஹீ இஸ் அப்சஸ் வித் சர்டன் திங்ஸு. அவர் வந்து ரொம்ப அப்பாவியாக ஒரு போராடுறது, நிலைமைகளை புரிந்து கொள்ளாமல் சில பேர் போராடுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். போலீஸ் அத்திச்சார்ஜ் வரும்போது எல்லாரும் ஓடி போயிடுவாங்க, சில பேர் நிற்பாங்கல்ல. இது வந்து முட்டாள்தனம் தான் சொல்லுவோம். ஏன்டா அங்கே போய் நின்று அடி வாங்கிட்டு வந்தேன்ற லெவலில். பட் அடிச்சா அடிக்கட்டுமே, நம்ம போராட தானே வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு அப்பாவித்தனம் இருக்கும் அந்த போராட்டத்தில். அந்த அப்பாவித்தனமும் அதே சமயம் ஒரு அசாத்திய துணிச்சலும், ஒரு மனிதன் பாதி மிருகம் பாதின்னு பாட்டு மாதிரி கம்பைனார ஒரு கேரக்டராக இருந்தார் அவர். அதில் அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு இதை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. சரி, அந்த கேரக்டர் அவர் இது எப்படி புரிஞ்சுட்டு பண்ணாருன்றது இருக்கட்டும், அவரை நீங்கள் இதில் உருவகப்படுத்துறது எப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கணும். அது எப்படி பண்ணீங்கன்றது, அதாவது நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் இதில் அப்படின்றது, என்ன டைப் ஆஃப் இது, அது வந்து கோமாளித்தனமாக ஆகிடக்கூடாது, நீங்கள் லூஸும் இல்லை, யூ டேக் பிகாஸ் யூ ஃபால் இன் லவ், யூ கெட் மேரீடு, அதெல்லாம் வேறு நடக்கிறது. இதில் உங்களை புரிந்து கொண்டவர்கள்கிட்ட உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பொண்ணுங்களும் ஒரு நல்ல ஏக்கமாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தோளில் கை போட்டு உட்காந்துட்டு பேசலையே தவிர அவங்க என்ன பேசிப்பாங்கன்னு எனக்கு கற்பனை இல்லை. தனியாக அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது மேல் மாடியில் அவங்க ரெண்டு பேரும் என்ன, அவங்க பயங்கரமான கற்பனை. இப்படி யோசிக்க உண்மையிலே ரொம்ப சாதாரணமாக எப்படி பேசிப்பாங்க அவங்க. அதான் சொல்கிறேன், அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்றத எழுதுங்கன்னாக்க என்னால் எழுத முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டம் அது. பட் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அது இல்லையா? அதே மாதிரி இந்த பொண்ணும் இல்லையா, பேர் என்ன உங்களுக்கு? இசை. அவங்களும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அவங்க யாருக்காவது ஒரு நல்ல ஒருத்தர்கிட்ட தொண்டராக இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி அந்த கேரக்டர் இல்லை. அவர் உங்களுக்கு ஒரே தொண்டரா அவருக்கு. அதெல்லாம் ரெப்ரசன்டேஷன்ஸ் இல்லை, அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கிற ஒரு இது. அதை நீங்கள் என்ன டிசைட் பண்ணி எப்படி வரணும்? ஏன்னா திரைக்கதை அமைச்சு ஸ்க்ரீனில் காட்டணும் நீங்கள் விஷுவலாக. அந்த கேரக்டர், இவருடைய கேரக்டர் எப்படி காட்டணும் அப்படின்றதும், அதுக்கு வந்து இவர் பொருத்தமாக இருப்பாருன்றதை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, அது ரெண்டும் சொல்லுங்களேன். இந்த கேரக்டருக்காக ஸ்டடி பண்ண நேரத்தில் இந்த சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் இந்த மாதிரியான இருக்காங்க இல்லையா கேரக்டர்ஸ். அவங்கள நிறைய பேரை போய் பார்த்தேன் சார். அவங்க அது இந்த நீங்கள் சொல்கிற இந்த முரண் இருக்கு இல்லையா, அவங்களுடைய யதார்த்தத்துக்கும் அவங்களுடைய மனநிலைக்குமான ஒரு போராட்டத்தில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க எப்படி தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கன்னு ஒரு நிறைய பேரை போய் பார்த்தோம். ஸோ அது குரு சோமசுந்தரம் அப்படிங்கிறது இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மர் ஃபஸ்ட்டு தேவைப்படும். ஸோ அதை இது பண்ணி வித்தியாசப்படுத்தி காட்டணும். ரெண்டாவது, ரொம்ப மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு முகமும் தேவைப்பட்டுச்சு, அந்த நம்பகத்தன்மையை க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் அடிப்படையில் சோமு வந்து ஆல்ரெடியே
ஆரண்யகாண்டம், ஜிகர்தண்டால அவருடைய நம்ம அவர் ஜனங்க வாட்ச் பண்ண வச்சுட்டாரு அவரு. ஆமாம் 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 ஆமாம். ஆனால் அவர் முகம் தெரியாது. ஏன்னா அந்த இவரை பார்த்தா இப்போ வந்துட்டு நீங்கள் அதில் நடிச்சிருக்கீங்களேன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் தெரியுமே தவிர அதில் வேறு கெட்டப். இப்போ கூட இங்கே வரும்பொழுது முதலே சொல்லிட்டாங்க, அப்படி இல்லைன்னா இங்கே வந்த உடனே இவர் யாருன்னு கேட்டிருப்போம் உங்கள்கிட்ட. யாரோ ஒருத்தர் உட்காந்து, ஏன்னா ரெஜிஸ்டரே ஆகல. சினிமாவில் நீங்கள் வந்தது வேறு மாதிரி மேக்கப்பாக எல்லாமே. ஆமாம். எப்படி இந்த கிராப்பை படியை வாரினீங்கன்னு எனக்கு ஆச்சு. ஒரு டயத்துலலாம் விளக்கண்ணையே தடவிட்டோம். அவர் கேப் பண்ணி இது ஃபுல்லாக ரொம்ப நாள் இதே தானே பண்ண போகிறோம் ஷூட்டிங்கு, அதனால நீங்கள் விளக்கண்ணை தட்டிட்டோன்னா நல்லா இருக்கும்னாரு. சரி, அதனால உடனே தடவிக்கல. ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது தடவி வாரி பார்த்து அது எவ்வளோ நேரம் நிற்குதுன்னு ரூமில் போய் உட்காந்துருந்து அப்புறம் மறுநாள் அப்புறம் விளக்கெண்ணெய் தேவைப்பட்டது கம்முன்னு போல இல்லையா? ஸோ அதெல்லாம் நடந்துருக்கு. ஸோ அவரை தேடி போனது வேற ஒரு கேரக்டருக்கு, அந்த பொன்னூஞ்சல் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நான் இவரை பார்க்க போனேன். ஏன்னா நம்ம ஆரண்யகாண்டத்தில் பார்த்துட்டு இவரை கொஞ்சம் வயசானவராக வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அதில் ஒரு வயசானவர் தான் இல்லையா, இந்த பையனோட சின்ன பையனோட அப்பாவாக ரொம்ப இது. ஜஸ்ட் அது கூட உறுதியாக இல்லை, போய் பார்ப்போம் அவர் என்ன எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது இவர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கார் சார். மலையாளத்துலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் அவங்களுடைய ஊர்களில் இருந்துக்கிட்டு வந்துட்டு போவாங்க சினிமாவுக்கு நடிக்கிறதுக்கு. வேலை இருக்கும்போது மட்டும் வந்துட்டு போகிறோம். அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவர் இவர். ஸோ இவருடைய பர்சனல் லைஃப்பும் ரொம்ப கிட்டத்தட்ட இந்த மன்னனுடைய வேற ஒரு வெர்ஷனுக்குள்ள சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படியான ஒரு இது மாதிரி இருக்கிறவங்க சினிமா வாய்ப்பே கிடைக்கலனாலும் கவலையே பட மாட்டாங்க. ஆமாம், கவலையே படாமல். ஆமாம். ஸோ அதனால் அங்கே போயிட்டு அவரோட பேசிக்கிட்டு இருந்த அந்த டைமில் அவர் வந்து ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நடிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் இந்த மன்னன் லீட் ரோலில் நான் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் ஆடிஷன் எடுத்து பாருங்கள், ஓகேன்னா ட்ரை பண்ணலாமே. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் நான் ஒரு 1 hour சும்மா ஒரு பொதுவான கான்வர்சேஷன் பண்ணும்போது எனக்கு அந்த மன்னனுடைய நிறைய ரிசம்பிள்ஸ் இவர்கிட்ட இருந்தது. ஸோ வந்துட்டு 2 நாள்லேயே அவரை கூப்பிட்டு ரிஹர்ஸ் பண்ணால் அப்புறம் 100% ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இவர் தான் அப்படின்ட்டு. ரொம்ப விபரீதமாக இருக்குது சார். நீங்கள் அவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் யோசிக்கிறீங்க. நீங்கள் அவர் சொல்கிறாருன்றதுக்காக சில டேரக்டர்கள் பண்ண மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், அதுவும் இருக்குது. நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுறீங்க அவரை, இல்லைன்னா எழுந்திருப்போம் இந்த. ஆமாம் ஆமாம், உண்மைதான். எனக்கு அந்த விஷயம் ரொம்ப அதிசயமாக பட்டுது. எனக்கு நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்னு, என்னது நமக்கு ரொம்ப திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சா, ஒருத்தர் வந்து ஒரு ரோல் கொண்டு வந்து கொடுக்குறாரு, சரி எனக்கு அது பிடிக்கல சொல்லிட்டு விட்டுடலாம், நான் அது பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் கழிச்சு கூப்பிட்ட பின்னாடி நிஜமாவே மன்னன் ஆயிட்டோமா அப்புறம் கூப்பிட்ட பின்னாடி எனக்கு நிஜமா அவர்கிட்ட கேட்டேன், இங்கே பாருங்க நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு. இல்லை நீங்கள் தான் பண்ணுங்க அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி அபவுட். எப்போ தெரிஞ்சது இவர் இந்த பாத்திரத்துக்கு அவர் ரொம்ப பொருத்தமாக இருப்பாருன்றது எப்போ கண்டுபிடிச்சி? அப்புறம் வந்த உடனே ரிஹர்ஸ் பண்ணும்போதே அது தெரிஞ்சிருச்சு சார். 2 நாள் 3 நாள்லேயே அந்த ஃபீல்லாம். தருமபுரிக்கு வர வச்சு அங்கே ரிஹர்ஸ் பண்ணோம். தருமபுரியில் தான் சார் படம் ஆரம்பித்து ஆஃபீஸுக்கு எல்லாமே தருமபுரியிலேயே போட்டு அப்படியே தான். என்ன அட்வான்டேஜ் இல்லை உங்களுக்கு? செலவு குறைச்சல் இருக்குமா? செலவு மட்டும் இல்லை சார், இந்த ஃபீலாகவே உங்களுக்கு அங்கே தானே நம்ம படம் எடுக்க போகிறோம். ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப்லேயே இருக்கும்போது, ஏன்னா நீங்கள் இந்த படம் முழுக்க வர்றவங்க எல்லாருமே தருமபுரி ஆட்கள் தான். ஸோ அவங்க தான் அந்த போலீஸு மினிஸ்ட்ரு அந்த நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்க தான். ஸோ அதனால் அங்கேயே இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் அங்கே. அப்போ இவரெல்லாம் வந்துட்டு ரிஹர்ஸ் பண்ணும்போது ஒரு 4 நாள் கழித்து இவரை பார்க்குறதுக்கு அங்கே ஒரு வீடு இவருக்கு எடுத்து கொடுத்து, இவரும் அவர் மூராமசாமி ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொன்னூஞ்சல் கேரக்டரில் நடித்தவர், ஒரு முக்கியமான நாடகத்தில் அவர். இவங்க எல்லாம் ஒன்றா தங்கியிருந்தாங்க. இவரை பார்க்க அன்னைக்கு போகும்போது இவர் என்ன பண்ணார், இந்த படத்தோடைய டைலாக்ஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டியான பேப்பரில் எழுதி இந்த ரூம் ஃபுல்லாக ஒட்டி வச்சுட்டு நடுவில் வந்துட்டு இந்த கஜினி சூர்யா மாதிரி இப்படியே நின்றுட்டு இருந்தார். அந்த சூழ்நிலையே எனக்கு பயங்கரமாக இருந்தது. ஸோ அப்படி ரொம்ப இன்வால்வ்டாக ஒரு விஷயத்த எடுத்துக்கிற ஒரு பர்சனாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துலேயே ஒரு நல்ல அந்த மன்னனுக்கான முழுக்க செட் ஆகிட்டார். ஸோ அதனால் உடனே வி வில் டூ. அதே கூட ஒரு சீனில் வச்சுருக்கலாமே நீங்கள். அதாவது அவருடைய என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் என்னென்ன
இல்லை என்னென்னலாம் பண்ணணும், அடுத்தபடியாக அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணணும், லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சு நல்லா இருந்தது. ஓகே. அப்புறம் மற்ற கேரக்டர்ஸ்லாம் பொன்னுஞ்சல் இதையும் சொல்லிட்டீங்க. ராமசாமி அவருக்கு அந்த ஜெயகாந்தனுடைய ஒரு சின்ன ஃப்ளேவர், நரச்ச மீசை, ஒரு வீர மீசை அது இல்லை சிந்தார் அவர். அப்புறம் பவா செல்லதுரை சார் உங்களுக்கு தெரியும், ரைட்ரு. அவர் ரைட்ரு. ரொம்ப நாளாக திருவண்ணாமலை போகும்போதெல்லாம் அவர் வீட்டுக்கு போவோம். அங்கே போகாதவங்க யார்? நானும் போயிருக்கேன். ஸோ அவரை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அவருடைய அந்த குரல், அவர்கிட்ட ஒரு ஆளுமை இருக்கும். கதை சொல்லும்போது அவருடைய நிறம், அவருடைய உடல் மொழி, அதெல்லாமே பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் சார் இந்த கதையை போய் ஒரு நாள் வீட்டில் சொன்ன உடனே அவர் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ அவர் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு அவர் சார். இந்த ரொம்ப அந்த பூலகம் படத்தில் வந்துட்டு இந்த கதையை சொல்கிற ஒருத்தவராக நடிச்சிருந்தார். பட் நிறைய பேர் கேட்டு அவர் நடிக்காமல் இருந்தார். ஸோ இந்த இதில் ஒரு கேரக்டராக நடித்தது ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ உடனே வந்தார். அதுக்கப்புறம் அந்த 2 பேர் பெண்கள், அந்த மல்லிகாங்கிற கேரக்டரில், மல்லிகா தட் இஸ் இவர் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ரொம்ப லட்சணமாக இருந்தாங்க அவங்க. அது அந்த ஏழ்மை மேக்கப் போடாமல் நீங்கள் வச்சிருந்தது ரொம்ப ரியலாக இருந்தது. அது எப்பவுமே படங்களில் மேக்கப் போடாமல் வர பெண்கள் தான் படத்தினுடைய இயற்கை தன்மையை அதிகப்படுத்துவாங்க ஆண்களை விட. ஆண்களுக்கு என்ன லைட்டாக மேக்கப் போட்டுடுறோம். ஒரு பெண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்லாம் கொடுத்துட்டிங்கன்னாக்கா சிறக்கி ஆகிடும். பட் அதை அவங்கள அப்படியே வச்சுருந்தீங்க நீங்கள். அது இயற்கை. அவங்க சொல்லுங்கள். அவங்க ரம்யான்னு ஒரு பொண்ணு சார். அவங்க ஆடிஷனில் வந்து தமிழ் பொண்ணு தான் அந்த பொண்ணு. அப்படி எடுத்த ஒரு அவங்க முன்னால் படங்களை பண்ணிருக்காங்களா? இல்லை சரி தான் பண்ணலையா? எல்லாமே ஆல்மோஸ்ட் புதுமுகங்கள் தான். ஆனால் நடிப்புக்கு ஒரு புதுமுகம் இல்லை இல்லையா? அது நடிக்க தெரிந்தவர் அதான். அவங்க ஏதோ ஒரு படம் ஐ திங்க் அவங்க ரம்யா ஏதோ சும்மா இதுக்கு முன்னாடி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது பெருசாக இதாகலை. ஸோ இதுதான் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் முதல் படம். அப்புறம் காயத்ரின்னு அந்த இசை கேரக்டரில் இருந்துச்சு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு ஈடாகவே தான் இருக்கும். படம் முழுக்க நான் பார்க்கும்பொழுது ஐ நோட்டீஸ் ப்ராபப்ளி இவருக்கு எதாவது ஆயிடுமோன்ற பயம் இருந்தது அந்த பொண்ணுக்கு. என்ன மனசில் அதுக்கு ஓடுறதுன்றதை யோசிக்க முடியல அவங்க இல்லையா? அவங்க வந்து ஆனால் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அவங்க இந்த இதை. ஏன் இந்த போராட்டத்தில் அவங்க கலந்துக்கிறாங்கன்றதும் புரியல. அவங்களுடைய பின் அனுபவம் எதுவும் நீங்கள் சொல்லலை. ஆமாம் இல்லை ஆமாம். அந்த ஒரு இடத்துல வந்து அந்த பெண்ணுடைய கணவன் சின்ன வயசுலேயே டாஸ்மாகில் இறந்துருவான். ஸோ அதுக்காக இவங்க போராட போகிறாங்க. அதுலேருந்து இவங்களோட ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரே ஒரு காட்சி மூலமாக கடைசியில் க்ரூஷியலாக யூஸ் பண்ணுறீங்க அவங்கள. ஆமாம் ஆமாம். ஃபினிஷ் ஏண்டும்போது நீங்கள் பயன்படுத்துறது ஒரு கரெக்டான ஒரு இதாக இருந்தது இல்லையா? யாராவது தேவைப்படுறாங்க. ஆமாம் 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 இல்லை ஆமாம் சார். ஓகே. அவங்க வந்து ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனில் ஒரு படம் இன்னும் வரல. அந்த படம் வரலையா? படம். ஸோ இது வந்து 2வது படம். பட் ரிலீஸ் ஆனது இதுதான் ஃபஸ்ட்டு படம் நமக்கு. அந்த படம் பார்த்துட்டு தான் இந்த அவங்கள ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு எடுத்தது மக்களுக்கு கொஞ்சம் எங்கேயோ தேவைப்படுற மாதிரி இருந்தது. உண்மை கரெக்டாக இல்லை? நம்ம சார்பில் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அதனால் ஒரு ஆனால் ஆஸ் யூஷுவல் யாரும் முன் வந்து பண்ணணுன்றது இல்லைங்க. அது நம்ம ஊரில் வேடிக்கை பார்க்குற மனோபாவம் எப்போவுமே இருக்குல்ல. இட்ஸ் அ ட்ராஜடி நம்ம ஊரில் இல்லையா? கூட ஒரு நிறைய பேர் வந்திருந்தாக்கா இவர் சீரியஸாக மாதிரி இருப்பார், தலைவராக மாதிரி இருப்பார். நிச்சயமாக இல்லை, அது நீங்கள் இண்டிவிஜுவலில் தான் தனிப்பட்ட ஒரு ஆளை தான் நீங்கள் காட்டுறீங்க. ஆமாம் ஆமாம் நிச்சயமா இல்லையா? அது ஒரு தனிப்பட்ட கட்சி, ஒரு கட்சின்னே சொல்லலாம். அது பர்சானிஃபிகேஷன் ஆஃப் ஒரு பார்ட்டி வந்து ஒரே நபர் இருக்கிற ஒரு பார்ட்டி இல்லை. இவருடைய கொள்கைகள் இவருடைய இதெல்லாம் என்னவா இருக்கும்? ஒரு பேப்பரில் எழுதினா என்ன எழுதுவார்? நிச்சயமாக அப்படிலாம் இமேஜின் பண்ண தோன்றும் இந்த கேரக்டர். ஒரு தன்னை முதல் குடிமகனாக நினைத்து கொள்ளக்கூடிய கடைசி குடிமகன். ஆமாம், அவருடைய நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. அது மாதிரி தான் சாமானியர்கள் தான் ஆளணுன்றது இருக்கு. ஏன்னா இவங்க தான் முதல் குடிமகன்கள். நம்ம தானே முதல் குடிமகன்கள், அதாவது மக்கள் தானே. ஸோ அப்படிங்கிற மக்கள் அதிகாரம்ங்கிற ஒரு விஷயத்தை தான் இது போர்ட்ரேட் பண்ணுது. ஓகே. பட்டு வரலாறுல தாங்களே உட்காந்துட்டு முடிசூட்டி கொண்ட மன்னர்கள்லாம் உண்டு. அதாவது பல கிங்ஸ் இங்கிலாந்துலேருந்து ரோம்லேருந்து பல இடங்களில் தாங்களே கிரீடத்தை வச்சுட்டு
நான் தான் இனிமேல் கிங்குன்றது. இப்போ இருக்கிற ராணுவ புரட்சியில் அப்படி தானே? ஆமாம் சார், ஆமாம். இல்லை, அவங்களே தான் ஆறுதுன்னு. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுடைய அனுபவம் இந்த படத்தில் எப்படி மைண்டில் ஒர்க் பண்ணீங்க? நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இதாகவும் பண்ணியிருக்கீங்க இந்த படம். அவங்க பார்வை அந்த இது ஒரே ஒரு சின்ன புருவத்தை தூக்கிட்டு அது இல்லையா, அது போராட கிளம்புகிறோம் அப்படின்ற ஒரு வெற்றிவேல் வீரவேல் மாதிரி தான் நீங்கள் கிளம்புறீங்க. அது மாதிரி நான் ஒரு 60-70 தடவை நான் அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டே இருப்பேன். அப்படியா? திரும்ப 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 படிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ரிகர்சல் ஆரம்பித்த பின்னாடி இவர் இருந்து பார்த்துட்ருப்பார். சில மேனரிசம்லாம் கண்டுபிடிக்கணும், அது வந்து இப்போ ரிகர்சல் பண்ணும்போது இன்ஸ்டிங்க்டாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஷூட் பண்ணாங்க ரிகர்சலில். ஷூட் பண்ணி அதை பண்ணும்போது அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்தது. அதெல்லாம் நோட் பண்ணி அதை ஸ்கிரிப்டில் எங்கே பண்ணலாம், அது வந்து கான்சியஸாக நான் எழுதி இவர் ஒரு ஸ்கிரிப்டில் இவரும் எழுதிக்கிட்டு சில இடங்களில் நானாகவே பண்ணி அது தோணும் போது பண்ணி அந்த மாதிரி ஒரு அந்த அந்த இவருடைய ரோல் அந்த கோட்டு போட்ட அந்த போர்ஷன் முழுதும் அந்த மாதிரி தான் இது பண்ணிச்சு. தட் இஸ் யூனிஃபார்ம் ஒன்று. எனக்கு என்ன அதை பார்த்தபோது எனக்கு என்ன பட்டுதுன்னா, நீங்கள் எல்லாம் மாறணும், சிஸ்டம்ன்ற இது இருக்குது. மாறின அப்புறம் நம்மளாம் கூட டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மக்கள் சைடில் நீங்கள் போகல. முதல்ல சிஸ்டத்துக்கு அகென்ஸ்டாக தான் அந்த போராட்டமே முடியல. இன்னும் முடிஞ்ச பிறகு மக்கள் எப்படி இருக்கணுன்றதுக்கு நீங்கள் வந்து சில ஐடியாஸ்லாம் கொடுப்பீங்கன்னு. அதாவது அந்த அந்த ஒழுக்கம் அந்த கட்டுப்பாடெல்லாம் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் தலைமையெல்லாம் கரெக்டாக படிய வச்சுக்கிறது. ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹிட்லர் கிராப் மாதிரி இருக்கும் படிய இருந்ததுன்னா. அப்புறம் அந்த ஹிட்லர் இது இருக்க சான்ஸ் கிடையாது. அது நீங்கள் படிய வச்சுக்கிறீங்க, தலைமுடியெல்லாம் கோட்டெல்லாம் போட்டுக்கிறது வந்து அந்த பதவிக்கான ஒரு இது இல்லையா. இவர் ஒரு பெரிய மேடையில் போய் யாரை ஏறி நீங்கள் பேச போகிறீங்கன்றதுக்கு தயார் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அது கம்ப்ளீட்டாக. பட் நான் எனக்கு பட்டது சொன்னேன். நீங்கள் இன்னும் கூட பிளான் பண்ணிருக்கலாம் வேறு. நீங்களே பண்ண அவரே பண்ணார் அந்த ஐடியாலாம். அது அப்படி இல்லை, இது வந்து எல்லாம் பேசி எல்லாருமே பேசி இது ஒன்று ஒரு ஐடியாவாக கிரியேட் பண்ணது தான். ஓகே ஓகே. உட்காந்து ரிகர்சல் நடந்துச்சு ஒரு 20. இந்த படத்துக்கு ரிகர்சல் பண்ணீங்களா? ஆமாம், ரிகர்சல் பண்ணோம். எல்லா கேரக்டர்ஸோட ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டை வந்து படத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேர்ட்டையுமே அதை ஸ்கிரிப்டை கொடுத்து ரிகர்ஸ் பண்ணி அப்படி தான் பண்ணோம். ஓஹோ, உங்களுடைய ரோல் நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது குரு. ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் அட்டெம்ப்ட். அண்ட் யாருடைய நடிப்பு மாதிரியும் இல்லாமல் ஒரு தனி ஸ்டைலில் பவர்ஃபுல்லாக நீங்கள் யூ கேரிட் த மூவி. அது வந்து அது உங்களையும் பாராட்டணும், உங்களை தேர்ந்தெடுத்த இயக்குனரையும் பாராட்டணும் அந்த இதுக்கு. எனக்கு நான் முத்துசாமி அவர்களுடைய கூத்துப்பற்றில் இருந்ததுனால ஒரு கேரக்டரை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, எழுத்தாளர் டைரக்டர் எழுதினவர் என்ன எழுதியிருக்காரு, அதில் சொல்லப்படாத தகவல்களை நான் வந்து எழுதிக்குவேன். இப்போ இந்த படத்தில் வந்து அந்த மன்னரனுடைய அப்பா அம்மா யாருன்னெலாம் காமிக்கப்படாது. ஆனால் கேட்கணும்னு அவர் அதே சமயம் உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று கொடுக்குறாரு இல்லையா, அதை நீங்கள் க்ளீன்லாம் பண்ணி வச்சுக்கிறீங்களே. அப்பா அம்மாலாம் கொடுக்கப்படாது, காட்சியில் வராது. அதனால நானாக ஒரு கற்பனையாக முத்துசாமி, குப்புசாமி, சரோஜா அது ஒரு பேர் போட்டு நான் ஒரு கதையாக எழுதிக்குவேன். ஓகே ஓகே. படங்கள் இருக்கு இல்லையா ஒரு வீட்டில்? ஆமாம் ஆமாம், பேரண்ட்ஸ் படங்கள் ஒரு தங்கச்சி மட்டும் அதுக்கு இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது. ஸோ இதில் சொல்லப்படாத விஷயங்களை நான் ஒரு கதையாக எழுதிக்குவேன், என்னுடைய இமேஜினேஷனில் இருக்கணுங்கிறதுக்காக. இது என்னுடைய ஒர்க்கு. நான் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் பேக்ட்ராப் வந்து இதில் சொல்லப்படாதுலேருந்து எடுத்துக்குவேன். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆமாம், அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்தா அந்த ரைட் சைடு நம்ம ஸ்கிரிப்ட் இருக்கும், லெஃப்ட் சைடு அதுக்கு அவர் ஒரு இது எழுதியிருப்பார், சப்டெக்ஸ்ட் எழுதிக்குவேன். சப்டெக்ஸ்ட் இப்போ ஏன் துணி வந்து அதுலேருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். இவன் ஏன் அதை சொல்கிறான்னு இவர்கிட்ட பேசும்போது இந்த காரணத்தினால சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த துணிக்கான விஷயங்களை எழுதிட்டு கிட்டத்தட்ட டெக்ஸ்ட்டை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி அது வந்து ஒரு வாய்ப்பாடு மாதிரி தான். ஒரு 4 தடவை ஒரு போர்ஷனை அது மாதிரி பேசி பார்த்தோ இல்லை செஞ்சு பார்த்தா போதும், மற்றதெல்லாம் அது வந்துடும். அப்புறம் நான் வந்து ஒரு ஹை க்ளவுன் வேஷம், நான் வந்து இப்போ மூக்கில் அந்த ரெட் கலர் பால் போட்டு ஒரு க்ளவுன் இருக்குதுல்ல, அந்த டெக்னிக் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். மைமிங் இட்ஸ் அ க்ளவுன்.
ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த கொஞ்சம் பேர் கூட நான் 2 மாதம் டூர் இருந்திருக்கேன். நிறைய பேர் வருவாங்க. இங்கே எல்லாம் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் ஒரு ப்ளே எடுத்துகிட்டு டூர் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி 2 வருஷம் அவங்களோட 2 மாதம் 4 மாதம் டூர் பண்ணிட்டு, ஸோ ஒரு நாள் ஃபுல் ஒயிட் மேக்கப் மூக்கில் பந்து மாட்டிட்டு எக்ஸ்ட்ரா ரொம்ப பெருசாக அந்த கேரக்டரை செஞ்சு பார்த்துட்டு அதுலேருந்து சில ஃபீலிங்ஸ் வாக் ஸ்டைல்ஸ் எல்லாம் அதை ஷட்டிலாக இப்போ இருக்கிறதுக்கு மாற்றி அதை செஞ்சு இவர்கிட்ட காமிச்சு இவர் வந்து நல்லா இருக்கு இது வச்சுக்கலாம், இல்லை இது ரொம்ப ஓவராக இருக்குது இது வேணாம். ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் இமேஜ், அந்த கோட்டு போட்ட ஆசாமியினுடைய ஸ்ட்ராங் இமேஜ் அதுலேருந்து வந்துடுச்சு. ஏன்னா இது ரொம்ப காலம் எடுக்கிறோம்ல, நாடகம்னா ஒரு உள்ள என்ட்ரி எக்ஸிட், அதோட அந்த கேரக்டரோட லைஃப்பை காமிச்சிட்டு வெளியே போயிடும் அந்த ஒரு 3 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில். இது வந்து ஒரு நாள் எடுத்துகிட்டு அப்புறம் இன்னொரு ஷெட்யூலில் திரும்பவும் அதனுடைய தொடர்ச்சி இழுத்துட்டு வரணும். அப்புறம் இடையில பேட்ச் ஒர்க் இருந்தாலும் அதை சேர்த்து இழுக்கணும். ஓகே. அப்போ அது அந்த கோட்டு மாட்டினா என் மண்டைக்குள்ள ஏதோ ஒரு இமேஜ் வந்து உக்காந்துரும். அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே. இதில் பின்னணியில் இருக்கிற ஒரு அரசியல் ஒன்று இதுவும் நிறைய சில காட்சிகள் இதில் ஒரு ஒரு அரசியல் வருது. பொதுவாக நம்ம என்னென்னு சொல்ல வேணாம், சட்டிலாக தான் வருது, போகிற போக்கில் தான் வருது. இருந்தாலும் கூட இந்த இடத்த தூக்கணும் அந்த இடத்த தூக்கணும்னு சென்சாரில் கேட்பாங்களே, உங்களுக்கு சென்சார் இப்படி இதை படம் ஒருவேளை ரொம்ப ரசிச்சிட்டாங்களா அந்த படத்தை? நிச்சயமாக சார். அப்படி அவங்க சென்சாரில் கொடுக்கும்போதே ரொம்ப இமோஷனலாக தான் இந்த படத்தை யோசிச்சாங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு, க்ளீன் நியூ கொடுத்தாங்க, ரொம்ப க்ளீன் நியூ கொடுத்துட்டாங்க. அவங்க படத்தை பற்றி ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த சென்சார் குறித்து இந்த படம் எழுதும் போதும் எடுக்கும் போதும் எனக்கு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. அப்படியா? ஆமாம் ஆமாம். எதனால், குறிப்பாக எதனால் வந்தது? இது மாதிரி காட்சிகள்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க? இல்லை, பொதுவாகவே இந்த படம் முன்வைக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா சார்? அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சிஸ்டத்தை நோக்கின ஒரு கேள்வியாக இருக்குது. பட் அது ஓகே. பட் அதான் இந்த கேரளாலெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க படம் முழுக்கவே கட்சி கொடிகள் அது இதெல்லாமே ரொம்ப இதுவாக வரும், வந்துகிட்டே இருக்கும், எல்லாமே வரும். பட் அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே எந்த அளவு இருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. ப்ரொடக்ஷன் சைடு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்சுவலாக படம் அவங்களுக்கு ஆரம்பம் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு வெர்ஷன் எழுதி கொடுக்கும்போது இல்லை இன்னும் அழுத்தமாக எழுதுங்க அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அதுதான் அவங்கள்ட்ட எனக்கு தோணுச்சு. அவங்க சைடும் எனக்கு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது, அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் வரும் இல்லையா எல்லாரும் பணம் போட்டு எடுக்கிறவங்களுக்கு. ஸோ ஆனால் அவங்க வந்துட்டு இன்னும் ராஜமுருகன் நீங்கள் அது உங்கள் படம், நீங்கள் பத்திரிக்கையில் எப்படி எழுதுவீங்களோ அப்படி தானே இந்த இது சினிமாவை மாறும்போது நீங்கள் அந்த இதை வச்சுக்கோங்க, சினிமான உடனே நீங்கள் ஒரு ஃபில்டர் போடணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு சுதந்திரத்தை வந்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப எனக்கு என்ன தோணுச்சோ மைண்ட் அளவில் நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணாமல் தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதினேன். நம்ம அதுதான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட நோக்கமே. இன்னொரு இதை ஓப்பன் பண்ணணும், நம்ம விஷுவலாக வந்து அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அதை அப்படி எழுதினேன். ஸோ இருந்தாலும் கடைசி வரைக்கும் சென்சாரில் அப்படியே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருந்தது. இந்த சென்சாரில் பார்த்துட்டு ரொம்ப க்ளீனாக இது பண்ணிட்டாங்க. அதனால் சென்சார் மேல் பரவலாக விமர்சனங்கள் நிறைய இருக்குது முழுக்க. அப்படியான ஒரு விஷயம் ஒரு தடைகள் வரும்போது விமர்சனம் பண்ணுறது எப்படி சரியோ அதே மாதிரி இப்படி கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவான நம்பிக்கைகளை கொடுக்கும்போது அவங்கள பாராட்டுறதும் நல்ல விஷயம் தானே. அப்படி வந்து சென்சாருக்கு நிச்சயமாக தேங்க் பண்ணணும். ஓகே ஓகே. அவங்களும் ஒரு ஸ்டடியாக இருக்கணும் அப்படின்றீங்க இல்லையா? இதை வந்து அவங்களுக்கும் இந்த சென்சார் போர்டுக்கும் ஒரு மூடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை? சில சமயம் மன்னன் மாதிரி அவங்களும் இல்லை திடீர்னு எதிர்பாராமல் ஒரு கேள்விகள்லாம் எழுப்புற ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. வெரி குட் வெரி குட். ஓகே. எனிவே இந்த 2 டீம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஜோராக கொடுத்துருக்கீங்க. இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும், வித்தியாசமான படம். இந்த ஈரானியன் படங்கள்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வந்த நல்ல படங்களில் இந்த ஒரு படம் வந்து நான் ரொம்ப ரசித்த படம். இது தேங்க்யூ சார். இது வந்து எக்ஸப்ட் அந்த உங்களுடைய மனைவிக்கு என்ன ஆச்சுன்றது நீங்கள் காட்டல, அது அவங்க அப்படியே கோமாலியாக இருக்காங்கன்ற அர்த்தம். ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம். அந்த அவங்களுக்கு இசை ஹெல்ப்ஃபுல்லாக கூட அதான் காமிச்சு வாழ்க்கை போகிறது அப்படியே இல்லை அப்படின்ற ஒரு இதுதான். அந்த இடத்துல டைலாகும் நல்லா இருந்தது, இந்த இசை போராடணுன்றதும் அந்த கேப்ஷன் வருதும்
ரொம்ப சிம்பிளாக குயிக்காக முடிச்சிட்டிங்க அந்த இடத்த. அதாவது நத்திங் இஸ் ஸ்டாப்டு, எந்த போராட்டமும் நம்ம முடிந்து போய் விட்டதாக கருதவே கூடாதுன்றது இல்லையா? இப்போ வந்து எல்லாமே தான் ஈழம் கீழம் எல்லாமே இருக்கு. ஆமாம் சார் நிச்சயமா நிச்சயமா. இது வந்து நம்மளுடைய வாழ்நாளில் நடக்காமல் போகலாம். நம்ம வாழ்நாள் ரொம்ப குறுகியது இல்லையா? நம்மளை தாண்டி பிற்காலத்தில் வந்து ஒரு தந்ததியார் வந்து திருப்பி எடுப்பாங்க இந்த போராட்டத்தை. நிச்சயமா இல்லை, அது தட்ஸ் அ பாயிண்ட். நம்ம சுதந்திர போராட்டம் காந்தியிலேருந்து தான் ஆரம்பிச்சு தானே இல்லையா? எப்போவோ ஆரம்பித்து சுதந்திரத்தை பார்க்காம போன தலைவர்கள் எத்தனை பேர் இல்லை? அதனுடைய இதுதான் அது மாதிரி அந்த இதெல்லாம் சிந்திக்க வச்ச ஒரு படம் இது. ஐ கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் கிவிங் எ குட் நைஸ் மூவி. தேங்க்யூ சார். அண்ட் ஐ வாண்ட் எல்லாருமே இந்த படம் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ. தே வில் என்ஜாய். வித்தியாசமான ஒரு தமிழ் படம். தமிழர்கள் ஒரு கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம். அஃப்கோர்ஸ் இன்னும் எவ்வளோ விதங்களில் இன்னும் பெட்டராக எல்லாம் கூட எடுக்கணுன்றது வேறு விஷயம். நீங்களே கூட அடுத்த படம் இன்னும் பெட்டராக பண்ணணும்லாம் இருக்கணும். பட் இது இந்த திசை, இந்த பாதை இல்லை, என்ன பாதையில் நம்ம போகிறோம் அப்படின்றது சினிமா பாதை. அது வந்து ஒரு நல்ல பாதையில் நீங்கள் போகிறீங்க. உங்களுடைய ஆக்டிங் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் வந்து ஒரு ரோலை எடுத்துட்டு இவ்வளோ பவர்ஃபுல்லாக படத்தை பண்ணது. ரொம்ப நன்றி. உங்கள் அந்த குரு சோமசுந்தரம் ஆல்சோ டிசர்வ்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்லை ஃபார் எ குட் ஜாப். தேங்க்யூ சார். உங்களை பிரிண்டில் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனதுங்கிறது என்னுடைய பர்சனல். பட் நிறைய ஒரு விஷயங்கள் கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுடைய வாயால் இந்த பாராட்டுதல்களும் இந்த சந்திப்பும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ நேயர்களே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். பி ப்ரவுட் தட் யூ ஆர் அன் இண்டியன் அண்ட் யூ ஆர் எ இண்டிபெண்ட் இண்டியன். ஆக்சுவலி வித் ஆல் த சுதந்திரம் கொடுக்குற இதோடலாம் அதை நம்ம நல்ல முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு அதிகாரத்தினுடைய வன்முறைகள் எல்லாத்தையும் நம்ம சகித்து கொண்டு இருக்கக்கூடாது. சுதந்திரம் வந்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஒரு விஷயம், அதை நல்லபடியாக பாதுகாக்கணும் என்கிற இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஐ வில் அகைன் மீட் யூ நெக்ஸ்ட் வீக். டில் தென் பை பை.